இப்போ பிரிவியூ வந்துச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் படத்துக்கு. ஆனால் வந்து அந்த பிரிவியூவில் வந்து சிரிப்பு இருக்காது இதுனாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கேம் மாதிரி தான் போகுது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஸ்வீட் ஆடுறது தான் படம். நல்லா எங்கேஜிங்காக போகுது. இருந்து போர் அடிக்கல. ஆனால் கொஞ்சம் லேக் ஆகுது செகண்ட் ஹாஃப். என்ன சொல்கிறது இல்லை, பட்டு ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரே குழப்படியாக இருக்குது. அதாவது பிளான் பண்ணுறேன்னு அந்த குழப்பத்துக்கு முடியல. செகண்ட் ஹாஃபில் வந்து கிண்டி கிளறி ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சு வச்சுருக்காங்க. இந்த யோகி பாபு இருக்கான் இல்லையா, அவன் தான் கதையை கொஞ்சம் லீட் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குது. அதாவது ஒவ்வொரு சமயம் வெற்றி அடையும் போது இவன் வந்து நடுவில் வந்து அதை காட்டி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி உளறி கதை அடுத்த லீடுக்கு போகுது. அப்படி படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காமெடிலாம் ஒன்றும் இல்லை, பாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த என்ன சொல்கிறது, வெளிநாட்டில் சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கேமரா வந்து சூப்பராக இருந்தது, அது கொஞ்சம் என்ஜாயபுளாக இருந்தது. அதர்வைஸு ஒன்றும் பெருசாக இதாக இல்லை. பிளானிங்லாம் பண்ணுறாங்க, அது என்னன்னு சரியாக அதை என்ன சொல்கிறது டிவைட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மியூசிக்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டங்குன்னு தட்டுறது தான். புதுசு பொழுகுது, யாரோ சத்தம் தான் அதிகமாக இருக்குது. பாட்டுக்கிட்டெல்லாம் இருக்குது, ஒன்றும் கவரில். அப்புறம் என்ன சொல்கிறது, வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஏன்னா ஓகே, ஒன்றும் ஸ்கோப்லாம் ஒன்றும் அதிகம் கிடையாது, நடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்கோப் கிடையாது. காமெடியெலாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் இருக்குது, குபீர் சிரிப்பு அப்படி இப்படிலாம் இல்லை. ஏன்னா இல்லை, பிரிவியூ ஒன்று பார்த்துட்டு அந்த இது மாதிரி பப்ளிக் இப்போ பிரிவியூ வந்துச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் படத்துக்கு. ஆனால் வந்து அந்த பிரிவியூவில் வந்து சிரிப்பு இருக்காது இதுனாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குடும்பத்தோட ஒன் டைம் வாட்ச் பண்ணலாமா படம்? பார்க்கலாம்ப்பா, அவ்வளோதான். ஒன்றும் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். அப்படியெல்லாம் லீடெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. கேம் மாதிரி தான் போகுது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது எனக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு தடவை. ஸ்வீட் ஆடுறாங்கல்ல, அந்த ஸ்வீட் ஆடுறது தான் படம். நல்லா எங்கேஜிங்காக போகுது. இருந்து போர் அடிக்கல. ஆனால் கொஞ்சம் லேக் ஆகுது செகண்ட் ஹாஃப். படம் ட்விஸ்ட் இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காரு, போதும். அது 10க்கு ஒரு 8 தருவேன் நான். மியூசிக் பரவாயில்ல, சாங்ஸ் சுமாராக தான் இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கணும். நல்லா காமெடியாக இருக்கு, நல்லா காமெடியாக போயிட்டு நல்லா காமெடி தான். நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பர், அருமையான படம். நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபும் நல்லா. செகண்ட் ஹாஃப் தான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. படம் உண்மையான பேர் விஜய் சேதுபதி யாருன்னு யாருக்குமே தெரியாது ப்ரோ. கடைசி வரைக்குமே அவன் யார் என்னன்னே தெரியாது ப்ரோ. கேம் விளையாடி ஜெயிப்பான் ப்ரோ, 20 கோடி வரைக்கும் ஜெயிக்கும். நல்லா போகுது ப்ரோ. 10க்கு 8.5. படம் நல்லா இருக்குதுங்க.